ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜயை வச்சு இப்போ கோட் படத்தை ரிலீஸ் பண்ணாரு வெங்கட் பிரபு அவர்கள். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூல நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல தலன் யூஸ் பண்ணது அஜித் சார் மட்டும்தான் அப்படின்றத நல்லா கிளியராகவே சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான நியூஸையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஜீவன் அப்படின்ற கேரக்டருக்கு விஜய் சாரோட லுக்கை இந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம் அப்படின்னு ஒரு லுக்கை காமிச்சாரு. அண்ட் அந்த லுக்கை காமிச்சதுல இருந்து சோசியல் மீடியால இந்த லுக்கு அப்படியே தீனா படத்துல வர அஜித் சார் லுக் மாதிரியே இருக்கு, வெங்கட் பிரபு நம்ம தல அஜித் சார் ரெஃபரன்ஸ் அதுலயும் வைக்க பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை செம வைரலா போயிட்டு இருந்தது. பட் வெங்கட் பிரபு அவர்கள் ஆல்ரெடி நம்ம தல அஜித் சாரை வச்சு மங்காத்தா படம் டைரக்ட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் மங்காத்தா 2 படத்துக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரும். அண்ட் கோட் படத்திலே நம்ம தல அஜித் சார் ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல தலன்னு சொல்லும் போதெல்லாம் ஏகே ஃபேன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்பெஷல் லுக்கை வேற ரிலீஸ் பண்ணி அது தீனா பட லுக் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸ் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும்போது வெங்கட் பிரபு அவர்கள் நம்ம தல அஜித் சாரை மீட் பண்ணப்ப எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப வெயிட் பண்ணது கோட் படத்துல அஜித் சார் நியூ கேமியோல வர போறாரு. கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி போர்ஷன் வந்தா கண்டிப்பா தியேட்டர் வெறித்தனமா இருக்கும், சீக்கிரமே அந்த ஒரு அப்டேட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வெங்கட் பிரபு அவர்கள் இல்ல தல அஜித் சார்லாம் வரல, ஆனா அதுக்கு பதிலா ஒரு டயலாக் வச்சிருக்கோம், அது கண்டிப்பா செம மாஸ் மொமெண்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதே போல தலன் வர அந்த சீன் செம மாஸ் மொமெண்டா இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோட் படத்துல ஜீவன்ற கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண லுக் தீனா பட லுக் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.